அனைவருக்கும் வணக்கம். 2026க்கு உண்டான தேர்தல் வாக்குறுதிகள் வந்து ஒரு கட்சியாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது என்னோட ஐடியாஸை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து என்டிஏ அலையன்ஸில் இருக்கிறவங்க, அப்புறம் டிவிகே என்டிகே இதில் இருக்கிறத பற்றி பேசலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இது செயல்முறைப்படுத்துவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதாவது இப்போது கவர்மெண்ட் வந்து இண்டஸ்ட்ரீஸில் வந்து எதுவுமே இப்போது இல்லை. அதாவது இப்போது கவர்மெண்ட் ஹோட்டல்ஸ் இருக்குது, மெடிக்கல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இப்போ தான் இதெல்லாம் எடுத்து பண்ணுறாங்க. இதுக்கு பதிலாக நான் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் சிசிடிவி ஃபேக்ட்ரி. இது எதுக்காகனா, நம்ம சிசிடிவி வந்து நம்மளே தயாரித்தோம் அப்படின்னாக்கா நம்மளோட தமிழ்நாடு சரௌண்டிங்க்கு யூஸ் பண்ணலாம், வெளியே ஏற்றுமதி பண்ணலாம். நல்ல குவாலிட்டியான 20 மெகா பிக்சல்ல இருந்து 25 மெகா பிக்சல் நல்ல குவாலிட்டியில் நம்ம பண்ணோம்னாக்கா இது வந்து சிறு தொழிலாக நிறைய குடும்பங்கள் வந்து இதில் வந்து பலனடைவாங்க. அதுக்கேற்ற மாதிரி 38 மாவட்டத்துலேயும் ஒரு ஃபேக்ட்ரியை வந்து அமைக்கலாம். அதோட வந்து அதை தொடர்ந்து நான் இதை பற்றி விவரமாக சொல்கிறேன். மற்ற பிளான்ஸை சொல்கிறேன். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இப்போது தமிழ்நாடு வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து இவங்களே கவர்மெண்ட்டே வந்து ஆர்கனைஸ் பண்ணி நடத்தினாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஜியோ ஹாட்ஸ்டாரு, அமேசான் பிரைம் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கு பதிலாக கவர்மெண்ட்டே வந்து அதை வந்து சினிமாவுக்கு வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு பண்ணுறது. மூணாவது வந்து தினக்கூலிகளுக்கு வேலை வந்து அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படுற குடும்பங்கள்லேருந்து தான் தினக்கூலியாக வேலைக்கு போகிறாங்க. அவங்களோட சம்பளம் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது. அதனால் வந்து தினசரி கூலி வந்து 2000 ரூபாயிலேருந்து 2500 ரூபாய் வரைக்கும் நிர்ணயம் பண்ணணும். அப்போ தான் அவங்க வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும். ஒரு 45-50 வயசுக்குள்ளே அவங்க குடும்பத்தை வந்து நிலைநிறுத்தி ஒரு நிலையான ஒரு வாழ்க்கை அடையணும்னா அவங்களுக்கு வந்து இந்த செயல் திட்டம் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். நாலாவது, சைபர் செக்யூரிட்டியில் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஓப்பன் பண்ணணும். இதில் வந்து நம்ம வந்து இப்போது இதுக்கப்புறம் சொல்ல போகிற செயல் திட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இதை சொல்கிறேன். சைபர் செக்யூரிட்டி வந்து அதை வந்து இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும். பேங்கிங்கு, ஒரு ப்ரொடெக்ஷனு, நிறைய பிளாக்மெயில் பண்ணுற அதெல்லாம் நிறைய விழிப்புணர்வு இல்லாததுனால நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க டிஜிட்டல் வேர்ல்டை. அதனால் இது வந்து நம்ம மெயினாக வந்து சைபர் செக்யூரிட்டியை வந்து அந்த டீமை வந்து ட்ரெயின் பண்ணி நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், டெக்னாலஜி வைஸாக டெவலப் பண்ணணும். அது ரொம்ப அவசியமான ஒன்று. ஐடியிலலாம் வந்து போலீஸ் வந்து செக்கப் வந்து பண்ணுற மாதிரி நிறைய ட்ரைனிங்ஸு, அவங்க ட்ரைனிங் கொடுக்குறது, அவங்க கேதர் பண்ணுற இன்ஃபர்மேஷனு இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணும் போது நம்மளோட டெவலப்மெண்ட் வந்து நல்லாயிருக்கும். மொபைலு, டேபு, கம்ப்யூட்டர் வந்து மேனுஃபேக்சரிங்கு இது தனி ஃபேக்ட்ரிஸ் வந்து தனித்தனியாக ஓப்பன் பண்ணணும். என்ஐஏ இருக்குது, நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வந்து இருக்கிற மாதிரி ஸ்டேட்டுக்குன்னு ஒரு அமைப்பை வந்து உருவாக்கணும். ஏழாவதாக வந்து இஸ்ரோவோட டைப் பண்ணி நம்ம தமிழ்நாடு ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இது பண்ணலாம், கிரியேட் பண்ணணும். அப்புறம் அக்ரிகல்ச்சருக்கு வந்து ஃபெர்டிலைசர் வந்து கவர்மெண்ட்டே சப்ளை பண்ணணும். அதாவது என்னென்ன இயற்கை சார்ந்த உரங்களை வந்து அரசாங்கமே வந்து ஆட்களை தேர்ந்தெடுத்து அதை வந்து அரசாங்கமே பண்ணாக்கா நம்ம விவசாயத்தை வந்து சிறப்பாக பண்ண முடியும். ஏன்னா நம்ம நிலத்தோட அக்ரிகல்ச்சரோட மெயினான இதுவே வந்து நம்ம தமிழர்கள் தான். அதனால் வந்து இதை வந்து நம்ம சீராக்கணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து இதை முன்னெடுத்தாகணும். இதை வந்து நம்ம முன்னெடுக்கணும்னா வந்து நேச்சுரல் ஃபெர்டிலைசர் மட்டும்தான். அடுத்தது வந்து 9வது வந்து அரசே வந்து கொள்முதல் பண்ணணும். ஒரு பயிர் வைக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து அந்த கொள்முதலை வந்து விவசாயிகள் என்ன கேட்குறாங்களோ அதே விலையை நிர்ணயம் பண்ணி அரசாங்கமே வந்து மக்களோட எடுத்துன்னு போய் சேர்க்கணும். எக்ஸ்போர்ட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணணும். அப்போ வந்து விவசாயம் வந்து நல்லா வலிமையாக இருக்கும். ரிட்டையர்மெண்ட்டோட ஏஜ் வந்து 50 வயசு வரைக்கும் நிர்ணயம் பண்ணுறது, இதுதான் வந்து 10வது. இது ரொம்ப முக்கியமானது.
கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களோட வயசோட இது வந்து 50 வயசுக்கு மேலே அவங்க ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த 50 வயசுக்குள்ளே அவங்க வந்து 3 வருஷம் வரைக்கும் லீவ் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு வருஷத்துக்கு 365 நாள்லாம் கிட்டத்தட்ட 900 நாள், ஒரு 1000 நாளுக்கு மேலே வரும். 3 வருஷம், அந்த 3 வருஷம் வரைக்கும் அவங்க வந்து அவங்க லைஃப்பில் எத்தனை லீவ் வேணுமோ எடுத்துக்கலாம். 3 வருஷத்துக்கு உள்ளதான் இருக்கணும். அந்த 3 வருஷம் வரைக்கும் எடுத்துக்கலாம். அது தாண்டி போகுது அப்படின்னாக்கா அது வந்து அவங்கள வந்து வேலையை விட்டு தூக்க வேண்டியதுதான். அது 3 வருஷத்துக்குள்ள அவங்க எத்தனை லீவ் வேணா எடுத்துக்கலாம். பர்சனல் லீவு அந்த மாதிரி ஏதாவது ரீசன் சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இதை வந்து இந்த 3 வருஷத்தை எப்படி இது பண்ணணும்னாக்கா டேலி பண்ணணும்னாக்கா 53 வயசு வரைக்கும் அவங்க ஒர்க் பண்ணி ஆகணும். அந்த 3 வருஷம் லீவ் எடுத்தாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து அவங்க வந்து 53 வயசுல ரிட்டையர் ஆவாங்க. லீவ் கம்மியாக எடுக்கிறவங்களுக்கு வந்து 50 வயசோட அவங்களுக்கு நிறைவடையும். இது வந்து நிறைய இதில் வந்து ஒர்க் பண்ணிட்டா இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஸ்டாண்டர்டில் வந்து டெவலப் பண்ணணும். அதாவது அங்கேயே தங்கி படிக்கிற மாதிரி, ஸ்போர்ட்ஸுக்குன்னு நல்லா திறமையாக, ஸ்போர்ட்ஸில் ரொம்ப திறமையாக இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்கவுங்க மாணவர்களோட திறமைக்கு ஏற்ற மாதிரி அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்களோட திறமைகளை வந்து வெளிக்கொண்டு வந்து நடத்துறதுக்காகவும், அப்புறம் ஒரு வாரத்துக்கு 2 நாள் அவங்க நினச்சா மட்டும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லை பேரண்ட்ஸ் வந்து பசங்களை மீட் பண்ணணும்னா வந்து டைரெக்டாக வந்து ஸ்கூலுக்கு வந்து மீட் பண்ணலாம். இது வந்து அவங்க நினச்ச போதெல்லாம் பேரண்ட்ஸ் நினச்ச டைமில் வந்து மீட் பண்ண முடியாது. இதில் நிறைய ரூல்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா வந்து இது வந்து ஃபுல்லாக பண்ணணும்னாக்கா அதுக்கு நம்ம வந்து கட்டமைக்கணும். அதுக்கு வந்து கட்டமைச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இதை எப்படியும் ஒரு 3 மந்த்தாவது ஆகும். இதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னாக்கா இப்போ ஒருத்தர் ஆட்சி ஏற்கிறாங்கன்னா அப்படின்னாக்கா 3 மந்த் இது பிளானுக்கே போயிடும் அந்த டியூரேஷன். இதை வந்து அவங்க வந்து ஒரு 12-13 வருஷம் வந்து ஸ்கூல்லேயே தான் இருக்க போகிறாங்க. மேக்ஸிமம் அவங்க ஸ்கூலில் தான் இருக்க போகிறாங்க. அவங்க நினச்சா வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது வந்து அவங்க வந்து ஏரியாவில் ஃப்ரெண்ட்ஸு இருப்பாங்க, அவங்க சரௌண்டிங்ஸு, அதில் வந்து அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு வந்து போர் அடிக்காமையும் இன்ட்ரெஸ்டாகவும் அவங்க நிறைய கற்றுக்கிற மாதிரியும் நம்ம வந்து இதை பண்ணணும். அதனால ஸ்கூல்ஸ் வந்து இது ஸ்கூல்ஸ் சம்மந்தப்பட்டது 11th. 12வது இந்தியன் நேவியோட டைப் பண்ணி ஸ்டேட் நேவி ஃபோர்ஸை நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஃபிஷரிஸுக்கும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். செக்யூரிட்டி ஃபோர்ஸை இது பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஜாப் வேக்கன்சிஸ் பொறுத்தவரையில் 10 லட்சம் சிவில் பேஸ்டு எம்ப்ளாயீஸ் தேவைப்படுவாங்க. நம்ம எல்லாம் ஃபேக்ட்ரிஸ் செட்டப்புக்கு, அப்புறம் நேவி, அப்புறம் ஏர்போர்ட்டு, இந்த மாதிரி பல விஷயம் நம்ம பண்ணுறதுனால இதில் நான் இப்போ சொல்கிறேன். இதுக்கப்புறம் சொல்ல போகிற திட்டங்களை சொல்லும் போது இது வந்து உங்களுக்கு அதிகமாக தெரியாது. மெக்கில் வந்து 10 லட்சம், ஐடியில் 10, இதர துறைகளில் 10 லட்சம். ஃபீட்பேக் அண்டு ஹெச்ஆர் டீம், மெயின்டெனன்ஸ் டீம், இதில் வந்து 10 லட்சம் பேர். அதாவது ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, ஃபேக்ட்ரிஸு, எல்லா அரசு துறைகளிலையும் இந்த டீம், அந்த ஃபீட்பேக் அண்ட் ரிசர்ச் மெயின்டெனன்ஸ் டீம் இருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து அன்றைக்கு நடக்கிற பிரச்சனைகளை அந்த எப்படி சொல்கிறது, அதை வந்து ஃபீல்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும்ல, அந்த அன்றாட நிகழ்வுகளில் வர சிக்கல்களை தீர்க்கிற மாதிரி இருக்கும் அந்த டீம். அப்புறம் செக்யூரிட்டிக்கு மட்டும் 6 லேக்கு பர்சன்ஸு. கவர்மெண்ட் லேபர்ஸு மட்டும், அதாவது தினசரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் 4 லட்சம் பேர். ஸ்பிரிச்சுவல், அதாவது ஆன்மீகம் சார்ந்த நிகழ்ச்சிகள், கொண்டாட்டங்களுக்கு அதுக்கு ஒரு தொகையை வந்து ஒரு 30,000 கோடி 40,000 கோடி ஒதுக்க வேண்டியிருக்கும். இந்த 5 வருஷத்துக்கு மட்டும் சொல்கிறோம். ஒரு 5 வருஷம் பண்ணணும்னாக்கா டூரிசம் பிளேசஸை வந்து டெவலப் பண்ணுறது. அதாவது டூரிசமில் வந்து தங்கும் விடுதி ஏற்படுத்துறது. அவங்க வந்து ஒரு 200-300 ஃபேமிலிஸ் வந்து ஒரு டூரிசம் பிளேஸ்லையும் தங்கறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்கிறது. ஆன்மீக சுற்றுலா தலங்களில் வந்து அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி பண்ணுறது, லைட்டு ப்ரொவைட் பண்ணுறது, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணுறது, இந்த மாதிரி
டெவலப்மெண்ட்டுக்கு அது கண்டிப்பாக தேவை. எல்லா மதங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். 18வது வந்து புதிய மரங்களை நடுது. அதாவது இந்த சந்தன மரம், தேக்கு மரம், இந்த மாதிரி மரங்களுக்கு நிறைய வேல்யூஸ் இருக்குது. அதனால நம்ம ஏகப்பட்ட நிலங்கள் வந்து காலியாக இருக்குது. அதில் வந்து இந்த மாதிரி விலை மதிப்புள்ள விலை 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 உயர்ந்த மரங்களை வந்து நடவு செய்யறதுனால ஒரு 10-15 வருஷம் கழிச்சு அதில் வந்து மிகப்பெரிய வருவாய் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம செயல்படுத்தணும். கருவேல மரங்களை வந்து நீக்கிறது வந்து அவசியம். கருவேல மரங்கள் யார் யார் நிலத்துலலாம் இருக்குதோ அவங்களுக்குலாம் வந்து அபராதம் அந்த மாதிரி ஏதாவது நடவடிக்கைகள் எடுத்து அதை வந்து சரி செஞ்சு ஏதாவது ஒரு மரங்களை வந்து நடவு செய்யணும். மாமரமோ ஏதோ ஒரு மரமோ ஒரு 5 அடி 20 அடிக்கு ஒரு மரம் இருந்தால் தான் அந்த இடம் அவங்களுக்கு சொந்தன்ற மாதிரி ரூல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம்னா தான் நம்ம வந்து இதை வந்து எல்லாரும் ஒரு ஆர்வமாக செய்வாங்க. 19வது வந்து எல்லாரோட நிலத்தையும் வந்து சர்வே பண்ணணும். சர்வே பண்ணி அவங்களோட இன்கம் எவ்வளோ, அவங்க மொழி என்ன மொழி, அவங்களோட எஜுகேஷன் என்ன, அவங்களோட ஃபோட்டோகிராஃப் டீட்டெயில்ஸு, ஃபேஸ் ரெகக்னைசேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து சிசிடிவியில் நம்ம இது பண்ணோம்னாக்கா ரிசர்ச்சுக்கு அது யூஸாக தான் இருக்கும். அதனால இந்த சர்வேல வந்து அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் ரொம்ப அவசியம். இது 19வது. இதில் நிறைய சர்வே பண்ண வேண்டியிருக்கு. லேண்ட் சர்வேவும் இதில் வந்து ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து நம்ம டிஜிட்டலைஸ் ஆக்கி அதை வந்து நெறிப்படுத்தணும். 38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து 20வது வந்து 38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஏர்ஃபோர்ஸ் ஒரு 20-30 ஒரு 40 ஏக்கர்லேருந்து 60 ஏக்கருக்குள்ள சின்ன சின்ன ஏர்போர்ட்ஸை வந்து நிறுவனம். ஒரு பெரிய பெரிய மக்கள் கூடுற இடத்துல வந்து ஹெலிபேட்ஸை வந்து நம்ம அமைக்கணும். நிறைய ஏர் டிரான்ஸ்போர்ட்டை எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் நம்மளோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் டைம் வந்து குறையும். 21வது இது லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் காலேஜஸ் இன் ஆல் டிஸ்ட்ரிக்ட். இப்போது தஞ்சாவூரில் மட்டும்தான் நம்ம தமிழுக்குன்னு ஒரே ஒரு கல்லூரி இருக்குது. தமிழ் ஆராய்ச்சிக்காக வந்து நம்ம ஒரு மாவட்டத்துலேயும் கல்லூரிகளை உருவாக்கணும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்டேட்லேயும் உருவாக்கணும், எல்லா கண்ட்ரீஸ்லேயும் உருவாக்கணும். அப்போது உருவாக்குறது மூலமாக நமக்கு என்னென்ன பலன்கள்னா, இப்போ வந்து சினி ஃபீல்டு வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நிறைய ஸ்கோப் இருக்க போகுது. இப்போ அதில் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இந்த ரிசர்ச்சை வந்து யூஸ் பண்ணி டிரான்ஸ்லேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்டேட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் நிறைய இருக்குது அதில். நியூஸு டிரான்ஸ்லேஷனு நியூஸை வந்து நம்ம வந்து உடனுக்குடனே நம்ம பரிமாறுறதுக்கு, அந்த பரிமாற்றம் செஞ்சுக்கிறதுக்கு வந்து அது ரொம்ப உதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் லிட்ரேச்சரை வந்து நம்ம வந்து கன்வே பண்ணலாம். திருக்குறள் போன்ற நூல்களை வந்து நிறைய மொழிகளில் மொழிபெயர்க்காமல் இருக்கிறாங்க. ஒரு 58 மொழியில் தான் மொழிபெயர்த்துருக்குறாங்க. அதை வந்து நெறிப்படுத்தட்டும். இனோவேஷன் அப்படின்னு இருக்கு. அதுக்கு வந்து இனோவேஷனுக்கு தனி டீம் உருவாக்கணும். தமிழ்நாடு பேஸ்டில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து செலக்ட் பண்ணி புதிய கண்டுபிடிப்பாளர்களுக்கு ஆராய்ச்சி கூடம் அமைச்சு அதை வந்து சரி பண்ணணும், நிறுவனம். 23வது வந்து கவர்மெண்ட் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட். ஃபிஷரிஸ் மீன் பிடிக்கிற இதுவை வந்து துறையை வந்து அரசாங்கமே ஷிப்பு அவங்களுக்கு சேலரிலாம் கொடுத்து அதை வந்து அரசு துறையாக மாற்றணும். மீனவர்களுக்கு அரசு இதுவாக மாற்றணும். இது வந்து ராமேஸ்வரம் இது பேஸ் பண்ணது. இது 24வது ஸ்டேட் அண்ட் இன்டர்நேஷ்னல் டீம். இது வந்து மற்ற நாடுகளோட அரசியல், கலாச்சாரம், அப்புறம் தகவல்கள், மொழி, அப்புறம் முக்கிய நிகழ்வுகள் இதெல்லாம் வந்து சேகரிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு உண்மை தகவல்களை வந்து தெரிவிக்கிறதுக்கு ஒரு டீம் வந்து ஒரு 10,000 பேர் 20,000 பேர் வந்து வெளிநாடுகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் ஒரு ஊருக்கும் நம்ம வந்து டைரெக்டாக கவர்மெண்ட்டே வந்து அவங்க சேலரி கொடுத்து அவங்கள வந்து பார்த்துக்கிற மாதிரி பண்ணணும். 25வது இப்போ நான் சொன்னபடி பார்த்தோன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதில் வந்து மீதி இருக்கிறவங்க வந்து தொழில் தான் பண்ணுவாங்க. அந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து எப்படியும் ஒரு 50 லட்சம் பேர் வந்து முதலீடுக்கு வந்து இது இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம 25 லட்சம் வரைக்கும் கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து
25 லட்சம் முதலீடும் கொடுத்து அவங்களுக்கு தேவையான வாடகைக்கு உண்டான செலவும் வந்து அரசாங்கம் பார்த்துக்கலாம். இதுக்கெல்லாம் எப்படி பணம் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம வந்து பேங்க் வந்து நம்ம தான் நடத்துகிறோம். கவர்மெண்ட் பேங்க் தமிழ்நாடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேங்க்கு நிர்வாகம் பண்ணணும். அப்போ வந்து அதில் வர இது வச்சு மெயின்டைன் பண்ண முடியும். 26 எலக்ட்ரிக்கல் இதில் ரிசர்ச் பண்ணணும். அது வந்து கண்டிப்பாக ஒரு 10 லட்சம் பேர் நான் அதில் சொல்லலை, இப்போ அதில் எழுதியிருக்கேன். எலக்ட்ரானிக் டிவைஸில் வந்து இதுக்கப்புறம் நிறைய நம்ம கண்டுபிடிப்புகளை வந்து இது பண்ணி நம்ம தமிழில் எடுத்துகிட்டு வரணும். அந்த டெக்னாலஜி வந்து தமிழில் வந்ததுனா தான் நம்ம வந்து உலகத்துக்கு முன்னோடியாக இருக்க முடியும். நம்ம உலகம் போகிற ஸ்பீடுக்கு வந்து நம்ம வந்து பின்னாடி ஓடி போய் நம்ம அவங்க இதுவை கற்றுக்கிற மாதிரி இருக்குது. இதில் நம்மளை எல்லாம் ஃபாலோ பண்ணி வரணும்னாக்கா இதில் வந்து நம்ம வந்து நம்மளோட இதில் லாங்குவேஜில் எல்லாத்தையும் டெவலப் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் 27 வந்து நீர்வளத்தை வந்து பெருக்கணும், நதிகளை இணைக்கணும். அதில் வந்து அந்த நீர்வளத்தை துறையில் வந்து ரிவர்ஸில் வந்து ஷிப்பு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு யூஸ் பண்ணணும். அந்த நீர் வளத்தை வந்து மக்கள் பயன்பாட்டுக்கும் மீன் பிடிக்கிறதுக்கு அப்புறம் விவசாயத்துக்கு இதுக்கெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதனால மிகப்பெரிய டெவலப்மெண்ட் இருக்கும். 26 வந்து 28 வந்து டிஆர்டிஓ வந்து இந்தியன் கவர்மெண்ட்டு இருக்குது. இந்தியன் கவர்மெண்ட் நடத்துகிறாங்க. இது வந்து ஸ்டேட்லேயும் நம்ம ரிசர்ச் பண்ணோம்னாக்கா அவங்க கூட டைப் பண்ணி நல்லா நம்மளும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். டேக்ஸ் அலைன்மெண்ட்லாம் பண்ண வேண்டியிருக்கு. 30 வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வந்து எல்லாம் நம்மளோட பஸ் ஸ்டாப்ஸு அப்புறம் பப்ளிக் அதிகமாக கூடுற இடத்துலலாம் வந்து பப்ளிக் டாய்லெட் வந்து புதுசாக கட்ட வேண்டியிருக்கு. நிறைய இடத்துல கட்ட வேண்டியிருக்கு. அப்புறம் இதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கரெக்டான சேலரி வந்து இஷ்யூ பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று. க்ரௌடடான பிளேஸில் வந்து இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. 31 கோஸ்டல் பில்டிங்ஸ், அதாவது கடலோரத்தில் அரசு கட்டிடங்களை வந்து கட்டணும். அதில் வந்து செக்யூரிட்டிக்காகவும் பப்ளிக்கோட அவங்க வந்து பீச் ஓரத்தில் அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் நேவியில் இருக்கவங்க வந்து செக்யூரிட்டிக்காகவும் அதை வந்து அந்த பில்டிங்ஸ் அதை யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி சுற்றி அமைக்கணும். நம்ம ட்ரக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ வந்து இதை வந்து நம்ம எப்படி ஸ்கூல்ஸில், காலேஜஸில், அப்புறம் கவர்மெண்ட் ஆஃபீஸு அந்த மாதிரி இருக்கிற இந்த இடத்தெல்லாம் வந்து அந்த இது வந்து அவங்கள அதில் வந்து நியமனம் பண்ணி அது மூலமாக கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து எடுத்துகிட்டு வர முடியும். அங்கே தான் நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்குது. அங்கேருந்து தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்புறம் போலியான பொருட்களை வந்து தடை செய்கிறது, போலியான பொருட்களை உருவாக்குறது வந்து நம்ம தடுத்தாதான் நம்மளோட பொருளாதாரம் வந்து இதுவாகும். அதனால வந்து உண்மையான பொருட்களுக்கு வந்து நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆரோக்கியமற்ற உணவுகளை வந்து சரி பண்ணுறது, அந்த ஆரோக்கியமான உணவுகளை முதல்ல நம்ம நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து இதில் வந்து உடம்புக்கு கேடான பொருட்களை வந்து தடை பண்ணணும். 34 வந்து தின்பண்டங்களை வந்து நான் சொல்லியிருக்கேன். தின்பண்டங்கள் வந்து அதில் வந்து நெறிமுறைகளை கொண்டு வர வேண்டியிருக்கு. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து அது நிறைய புற்றுநோய் இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த குளிர்பானம் அந்த இதெல்லாம் வந்து நெறிமுறைகளை கொண்டு வந்தால் தான் நல்லது. 35வது வந்து பனை மரங்களை நடவு செஞ்சு பனை வெல்லம், பனை கற்கண்டு, நாட்டு சக்கரை இதை பற்றி நான் விவரமாக சொல்கிறேன். அதுக்கப்புறமா இது வந்து நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. இது வந்து ரேஷன்லேயே வந்து ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் குவாலிட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியும், எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து பேலன்ஸ் இருக்க ஃபஸ்ட் குவாலிட்டியோ இல்லை செகண்ட் குவாலிட்டியோ தான் நம்ம வந்து வெளியே கொடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் நோய் வாய்ப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் சரி பண்ணோம்னாக்கா இதெல்லாம் நம்ம செஞ்சு தான் ஆகணும். சீமை கருவேலங்களை வந்து நீக்கிறதை பற்றி இதை சொல்லியிருக்கேன், ஏற்கனவே சொல்லிட்டேன். 37 வந்து மிஷினரிஸை வந்து நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணுறது. கவர்மெண்ட்டே வந்து மிஷினரிஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி ஆகணும். இப்போது ஒரு பைக் தயாரிக்கிற எந்திரம்னாக்கா அதை வந்து நம்மளே செய்யணும். கார் தயாரிக்கிறதுனா நம்மளே செய்யணும்.
பெரிய கனரக வாகனங்களுக்கு உண்டான உற்பத்தி பொருட்கள் இதெல்லாம் நான் கவர்மெண்ட் செய்யும் போது கம்மியான விலையில செய்ய முடியும், தரமானதாகவும் இருக்கும். நம்ம கவர்மெண்ட்டுக்கு தேவையானதை நம்ம இதுலேயே செஞ்சுக்க முடியும். ஷிப்பு, ஏர்பிளேனு, ஏர்போர்ட்டு, அந்த இதுக்கு தேவையான இது எல்லாமே நம்ம வந்து கவர்மெண்ட்டு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே கவர்மெண்ட் எடுத்து பண்ணுறதுனால நமக்கு உண்டான தேவைகள் பப்ளிக்காக யூஸ் பண்ணுறது, அதனால அரசாங்கத்துக்கு வருவாய் இருக்கிறதுலாம் நம்ம ஈஸியாக பயன்படுத்திக்க முடியும் கவர்மெண்ட்டே பண்ணுறதுனால. நம்மளுக்கு போக மீதியை வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணுறது, மற்ற நாடுகளுக்கு மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கலாம். 39 அதாவது வளங்களை வந்து பாதுகாக்கிறது, நம்மளோட இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது, அதான் 39. 40 வந்து மர தொழில்கள், மரம் சார்ந்த தொழில்களுக்கு வந்து நம்ம வந்து அதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அது மூலமா நிறைய வருவாய் இருக்குது. மரம் சார்ந்த இது அதில் வந்து சிலை செய்வது, அதில் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதில். அதனால நம்ம அதை நெறிப்படுத்தி அது வருவாயை நிர்ணயம் பண்ணணும். 41 வந்து ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் அப்படின்ற பிரின்சிபல். அது வந்து பிளாஸ்டிக்கு, அப்புறம் திடக்கழிவு இதுக்கு வந்து நம்ம வந்து மறுசுழற்சி பண்ணி அதை நம்ம பயன்பாட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வர்றது. 42 வந்து எல்லா ஃபேக்ட்ரிஸும் வந்து கண்டிப்பாக எஸ்டிபி பிளான்ட்டை வந்து வச்சுருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து லைசன்ஸ் கேன்சல் ஆகாது, அவங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஒரு இதுலேயும் வந்து நம்ம மழைநீர் சேகரிப்பு, ட்ரைனேஜ் இது இருக்கும். ட்ரைனேஜில் இருக்கிற ஒரு ஊர்லேயும் வந்து எஸ்டிபி வந்து கவர்மெண்ட்டோட எஸ்டிபி இது வந்து ரன் பண்ணணும். அதில் வர நல்ல தண்ணியை வந்து, அதில் கிடைக்கிற நல்ல தண்ணியை வந்து நம்ம மறுபயன்பாட்டுக்கு பயன்படுத்துகிற மாதிரி கட்டமைக்கணும். 43 வந்து சோலார் பிளான்ட்டை வந்து நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும். கவர்மெண்ட்டே மேனுஃபேக்சர் பண்ணி இலவசமாக மக்களுக்கு கொடுக்கணும். கவர்மெண்ட்டே வந்து இதை வந்து முன்னெடுத்தாதான் வந்து நம்மளோட எலக்ட்ரிசிட்டி வந்து எல்லாரோட இதுவும் வந்து குறையும். எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம எது மூலமாக கிடைக்குதுன்னா நிறைய சோர்ஸ் இருக்கு. நம்ம ஒரு ஃபோர்ஸ் மூலமாக கிடைக்கிறது வந்து ஒரு வண்டி வாகனங்கள் மூலமாகவும் கூட நம்ம அதை சுழற்சி வேகத்து மூலமாக கூட நம்ம வந்து மின்சாரம் எடுக்க முடியும். அந்த இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி நம்ம செயல்முறைப்படுத்தணும். அப்புறம் நம்ம நாட்டு மருத்துவமான வர்ம மருத்துவம், சித்த மருத்துவம், ஆயுர்வேதா, இந்த மாதிரி சிகிச்சை முறைகளை மீட்டு உருவாக்கி அதை நல்லபடியாக எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி நம்ம செய்யணும். ஆங்கில மருத்துவத்தை வந்து ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்டு, அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு இதுக்கு வேறு வழி இல்லாத இதில் அந்த ஏதாவது ரொம்ப முக்கியமான ஒரு இது அர்ஜென்ட்டு அப்படின்ற இதில் அதை வந்து நம்ம ஆங்கில மருத்துவமும் நமக்கு தேவை. அது உண்டான நெறிமுறைகளை செய்யணும். 46 தற்காப்பு கலையை வந்து பள்ளி கல்லூரிகளில் வந்து கற்றுக் கொடுக்கறது. 47 வந்து ஜோதிடத்தோட அடிப்படையான விஷயத்த வந்து சின்ன வயசுலேயே கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் பாடத்திட்டத்தில் சேர்க்கணும். அடிப்படை சட்டத்திட்டங்களையும் அதில் எடுத்துகிட்டு வரணும். 48 வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு பெரிய ஒரு தொகையை வந்து ஒரு 30,000 கோடி 40,000 கோடியை ஒதுக்கி விளையாட்டுத்துறையை வந்து நல்லா சிறப்பாக அவங்க வந்து டோர்னமெண்ட்டு, எல்லா ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸில் காம்படிஷனு, ஒரு ஊருக்கு காம்படிஷனு, அந்த மாதிரி இது பண்ணி அவங்கள வந்து நல்லா ஊக்குவிச்சு நம்ம நாட்டுக்கு வந்து பெருமை சேர்க்குற மாதிரி நம்ம வந்து அதை வந்து அவங்கள வந்து ஊக்குவிக்கணும். அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வழங்குறதுலேருந்து ஹெல்த்து ஃபிட்னஸ்க்காக அவங்கள வந்து வேலை வாய்ப்பு சார்ந்து அவங்கள வந்து பணியமர்த்துவது, இதெல்லாம் வந்து ரொம்ப அவசியமான ஒன்று. 49 வந்து அடிப்படை மருத்துவ வசதி வந்து நம்ம வந்து குறைந்த விலையில கொடுக்கறது. 50வது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் நியூ டிபார்ட்மெண்ட், புதிய துறைகளை வந்து உருவாக்குவது ரொம்ப அவசியமான ஒன்று.